உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பிளட் ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர் சொல்லும்போது கூட ஷாக் ஆக மாட்டோம். ஆனால் இனிமேல் வெள்ளை அரிசி எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் ஷாக் ஆகும். ஏன்னா வெள்ளை அரிசிக்கு நம்ம பழகிட்டோம். வெள்ளை அரிசி ஏன் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்துது? பொதுவாகவே தானியம் அப்படிங்கிறது பிரான், எண்டோஸ்பெர்ம், ஜெர்ம் அப்படிங்கிற 3 பகுதி கொண்டது. இதில் பிரான் அதாவது அதிகமான நார்ச்சத்து இருக்கிற பிரானையும் ஜெர்மையும் எடுத்துட்டா மீதி இருக்கிற வெறும் எண்டோஸ்பெர்ம் மட்டும்தான் இந்த வெள்ளை அரிசி. அதனால தான் இதை ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த அரிசியை தான் எடுத்துக்கலாம்? எது நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூ உடனே ஏற்றாதோ, அதாவது லோ ஆர் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ கொண்ட அரிசியாக எடுத்துக்கலாம். அது என்னன்னா கருப்பரிசி, பழுப்பரிசி, சிகப்பரிசி. இது 3மே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அரிசி தான். அப்போ வெள்ளை அரிசி எடுத்துக்கிறதா இருந்தால் பாஸ்மதி அரிசியோ புழுங்கல் அரிசியோ எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே லோ டு மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது தயாரிக்கிற முறையை பொறுத்து, ப்ராசஸிங் டெக்னிக்கை பொறுத்து மாறுபடுது.